ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ். ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிதான எங்களின் உயர்வான கண்ணியத்திற்குரிய பாவா அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் ஒரு உயர்ந்த உம்மத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹுடைய அருளை பெற்ற உம்மத்துமார்களிலேயே மிக சிறந்த உம்மத் இந்த உம்மத்தை முஹம்மதியா சொல்லக்கூடிய நாம இருக்கின்றோம். நாம் எல்லாம் இந்த மஜ்லிஸிலே உட்காருவதற்கு காரணம் அல்லாஹ்வை அடைய வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணான காரியம். அல்லாஹ்வை அடையக்கூடியதற்காக வேண்டிய முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகுமா என்பதில் கேள்விக்குறிதான். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி பல தியாகங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஒரு மனிதன் மலைக்கு மேலே ஏறுன்றாலும் கூட குனிஞ்சுதான் ஏறணும். திமிராக ஏறினாக்கா ஏற முடியாது. தலையை நிமிர்ந்து ஏறினா ஏற முடியாது. முழங்காலில் கையை வச்சு அல்லாஹ் 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 சொல்லாத மேலே ஏற முடியும். விளையாண்டு கொண்டே ஏறுறதுங்கிறது முடியாத காரியம். அதே போல் கித்தாபுகளில் கூறியிருக்கிறாங்க, மன் தலபல் உலா சஹரல் லயாலி. யார் உயர்வை தேடுகின்றார்களோ அவர்கள் இரவில் விழித்திருக்கட்டும் என்பது கித்தாபுடைய ஒரு பழமொழி. நம்ம உயர்வு வேணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் பாபா துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ள முயற்சி நம்மகிட்ட இருக்குதானா? இல்லை. அதுக்குள்ள முயற்சி என்ன? இரவு நேரத்தில் நின்று இறைவனை வணங்குவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி போட்டான். இன்னக்கல் அலா குலுக்கல் அலீம். நபியே நாயகமே, நீங்கள் தான் மகத்தான குணத்தில் இருக்க சொல்லிட்டான். இதான் சொல்லி போட்டு சொல்கிறான், யா ஐயுஹல் முஸம்மில், போரி போத்தியவரே அப்படின்னா தான் இரவில் தூங்கி கொண்டு போகிறேன்னு அர்த்தம். குமில் லைல, இரவுன்னு வணங்க. இரவு பூரா நீங்கள் தூங்காமல் நின்று வணங்கினால்தான் அந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக நீ ஆக முடியும். குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தூங்கிங்க, மற்றெல்லாம் ஓதுங்க, தொழுவுங்க. இல்லாமல் அவனுக்கு அல்லது அதில் கொஞ்சம் குறைவா, பாதி நேரம் தூங்க, பாதி நேரம் தொழுவுங்க. இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொன்னாக்கா, ஈமான் கொண்ட விசுவாசிகளை தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்வை உதவி தேடுங்கள். தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டது எந்த விஷயங்கள் வந்தாலும் கூட அதில் பொறுமையாக இருந்து அல்லாஹ் கேளுங்க. அதுக்கு பரேஷன் ஆகிடாதீங்க.
அவன் எனக்கு அப்படியே போச்சு இப்படியே போச்சு என்ன செய்ய தெரியல. இல்லை, ஒரு மனிதனுக்கு உயர்வு வேண்டாக்க கஷ்டம் வந்து தீரும். அல்ல அந்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றான். சொன்னால் வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வபஷிரி சாபிரிங்கிறான். என்ன சொல்கிறான்? உங்களுக்கு பொருளாதாரத்தில் நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துவோம், சோதிப்போம். உயிருக்கும் உங்களுக்கு அல்லது உத்தரவாதம் கிடையாது. நஃப்ஸை கொண்டு சோதி பண்ணதான் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல யாராக முகப்பதைகளோ அவரை அல்ல தூக்கிடுவான், அல்லது வீட்டில் பிரிச்சுடுவான், அல்ல ஏதாவது குறை ஏற்பட்டு பிள்ளைங்க மேலே. அம்வாலி வல் அன்ஃபுஸி பொருளாதாரத்தையும் உயிராலையும் சமராத்தி இன்னும் பலவிதமான லாபங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் அவங்கள சோதிப்போங்கிறான். சரி, இப்போ என்ன செய்யணும்? நமக்கு அல்லாஹ்வை அடையிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதற்கென்று உள்ள கஷ்டப்பட வேண்டியது ஒன்று இருக்குது. நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யப்படணும். அல்லாஹ்வை அடையினாக்க ரெண்டும் ஒன்றுக்கு முரணான காரியம்தான். இந்த அல்லாஹ்வை போராடணும். யாரெல்லாம் என் பொருளாதாரத்தை குறைக்காத, என்னுடைய வசதி வாய்ப்பை குறைக்காத, அதை ஒன்றையும் நான் அடையணும் அப்படின்னு போராடுங்க. அப்படி போராடினா கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது, கிடைக்க செய்யும். சஹாபாக்கள் எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் இருந்தாங்க, அல்லாஹ்வையும் அடைஞ்சாங்க, பொருளாதாரத்திலையும் மேம்பட்டு இருந்தாங்க. ஏன் காரணம் என்ன? எந்த நேரம் பார்த்தாலும் யாரெல்லாம் எனக்கு கொடுத்த நியமத்துக்களை எனக்கு பிடிங்கிறாத அவனுக்கு சுக்ராச்சி. ஒவ்வொரு நாளும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அதனுடைய வீட்டில் 300 பேர் சாப்பிடுவாங்களாம். 300 பேர் உட்காந்து சாப்பிட்டு அல்ல சொல்ல திரும்பி இருக்கும். அந்த ஒரு பக்கம் எங்களுடைய சாப்பாடு இருப்பாங்க, இந்த பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க, அந்த அடுத்த தொழில் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு நாம் சுக்ரியா செஞ்சால்தான் உயர்வும் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டமும் படலை அப்படின்னா எதுவும் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்வு அடைவதற்கு இறைவனுடைய தொழுகை மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினான். எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அந்த அல்லாஹ் அவளுக்கு உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு போட்டான்? மக்களுக்கு எடுத்து பிரசங்கம் செய்யுங்க, அல்லாஹ் நபி சொல்லுங்கன்னு சொன்னான். வேணாங்க மலை குன்று மேலே ஏறிக்கொண்டு அல்லாஹ் அழைச்சாங்க கூப்பிட்டு போனாங்க. குறைசி கூட்டுதார்களே ஒவ்வொரு குலமாக அழைச்சாங்க. எல்லோரும் ஓடி வந்தாங்க. எல்லோரும் ஓடி வந்து கூட்டிக்கும் பொழுது இப்போ கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னாலேருந்து ஒரு கணவாயிலேருந்து ஒரு படை நம்மளை தாக்க வருது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. அப்போ எல்லா மக்களும் சொன்னாங்க, உங்கள் மீது நாங்கள் நன்மையை தவிர உண்மையால் போய் தவிர வேறு பழக்கப்பட்டதே இல்லை. அதனால் நீங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும், நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீங்க, அதனால் நாங்கள் நம்புகிறோன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், தூதுவன் நான். அதை கொண்டு ஈமான் சொன்னோடனே பல பேர் இந்த வார்த்தை பிடிக்கிறேன். முதல்ல உத்தரவு போட்டாங்க, நான் உண்மைதான் பேசுவேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போ நான் சொல்லி போய் கேளுங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தூதன் நான் தான் என்று சொல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மக்கள் கேட்க தயாராக இல்லை. இதெல்லாம் முரட்டு பிடிவாதக்காரங்க. அதில் ஒருத்தன் யார்? ஸல்லல்லாஹுடைய சொந்தக்காரர்கள் தான் ஒருத்தன். அபூ லஹப் சொன்னேன், அலி ஹாதா ஜமாத்தனா, இதற்காக வேண்டி எங்கள் ஒன்று சேர்த்து நீ நாசமாக போகணும். ரசூலா பார்த்து, யாரை பார்த்து? சொந்த சகோதரனுடைய மகன். எந்த அளவுக்கு பாசம் ரசூலா இருந்தாக்க இருக்குனாக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனுக்கு சகோதரருக்கு. ஆனால் ஆண் குழந்தை பெண் சொல்லணுனையும் யார் ஓடி வந்து சொன்னாங்களோ அந்த பெண்ணை உரிமை விட்டான். எதுக்காக உரிமை விட்டான்? என்னுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்துக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதே வாயில் இப்போ சொல்கிறான், நீ நாசமாக போன்னு சொன்னான். அல்லாஹ் பிடிக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? தப்பத் ஏதா அப்படின்னு ஆயத்திட்டான். சரி இறக்கான்ல. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை வருது பாருங்கள். இந்த செய்தியை கேட்ட உடனேயே ஸல்லல்லாஹுடைய 2 மகள்களையும் அபூ லஹபுடைய 2 மகனுக்கு நிக்காஹ் முடிச்சிருந்தாங்க. எப்படி? ஸல்லல்லாஹு 2 மகளையும் யாருக்கு முடிச்சிருந்தாங்க? அபூ லஹபுடைய 2 மகனுக்கு நிக்காஹ் முடிச்சிருந்தாங்க. அபூ லஹப் வீட்டில் என்ன சொன்னான்னாக்க, அந்த முகமதுடைய 2 பிள்ளைய தலை கொடுத்துடலாம்.
பண்ணாங்க. தலாக் விட்டாங்க. எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய நஷ்டம்! பொருளாதாரத்தில் நஷ்டம் இல்லை, பொருளாதாரமான அந்த ஹதீஜா ரலியல்லாஹு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. வாரி வாரி அழைக்கிறாங்க, ஏழை போயிட்டாங்க. ஒன்று ஒரு பக்கம் என்னது பொருளாதார உயிர் நஷ்டம். உயிர் நஷ்டம்னா என்ன? தன்னுடைய சொந்த பிள்ளைகளை, பாசமான பிள்ளைகளை உம்மு குல்சும் ருக்கையா 2 பேர்த்தையும் காமிச்சுதான் தலாக் விட்டான். எப்படி இருக்கு வீட்டில்? எவ்வளோ பெரிய சோதனை! அதெல்லாம் தாங்கி கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பொருளாதாரத்திலையும் நஷ்டம், உயிர் விஷயத்திலையும் நஷ்டம். மற்ற மனதில் எல்லா விஷயத்திலையும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாங்க. எந்தளவுக்கு சொல்லணுன்னாக்க, உன்னை பைத்தியக்காரன் என்று பிறகு சொல்ல வேண்டும். அது வரைக்கும் நீ சொல்லிட்டாரு. ஏன்னா உனக்கு எல்லாம் அறிவிக்காடா, உனக்கு பிள்ளைலாம் போயிடுச்சு, பொருளாக அது நஷ்டம் இல்லாச்சு, இன்னுமே அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு உன்னை பைத்தியக்காரன் சொல்லுவான். அது வரைக்கும் நீ செய். அந்த பைத்தியம் பித்து பிடிச்ச மாதிரி நல்லா தான் அல்லாஹ் அடைய முடியும். லைலா மஜ்னூன் கதை கேட்டிங்களா? லைலா மஜ்னூன் அது உண்மை கதையே இல்லை, எல்லாமே கற்பனை. எல்லாமே கற்பனை. எல்லாம் லைலா மஜ்னூன்ங்கிறது லைலானா தான் கண்ணை கரையன்று இருப்பாளாம். அவன் பல்லெல்லாம் நீண்டு போயிருக்கும், கண்ணில் பூளை விழுந்து போயிருக்கும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருப்பான், கேவலமாக இருப்பான். அவளை போய் காதலிக்கிறான். அவன் அதை காதலிக்கிறான். சொல்லுவாங்க இல்லையா, காதலுக்கு என்ன இல்லை, கண்ணில் எதுவும் கிடையாது, அவன் காதலிக்கான். அப்போ அவன்கிட்ட சொல்லு பிடிச்சி தேடி அந்த அவன் வீட்டுக்கு போகிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகிறான். போய் பார்க்குறான், அவன் இல்லை. அவன் உடனே என்ன செய்யறான்டா, வீட்டை அப்படியே பார்க்குற உள்ள சுற்றி பார்க்குறான். இல்லை, இந்த வீட்டில் தானே அவன் இருந்தா. அவன் செய்யறான், சோத்து தொட்டு முத்தம் கொடுக்குறான். ஏன்டா, என் காதலி இருந்த வீடு லைலா என்று முத்தம் கொடுக்குறான். அதுபோல பாத்திரத்தை முத்தம் கொடுக்குறான். அதை முதல் எல்லாம் முத்தம் கொடுக்குறான். தன்னுடைய காதலி இருந்த வீடுக்காக வேண்டி. இது அவனுடைய முகப்பத்து அவ்வளவு. எந்த அளவுக்கு சொன்னால், தண்ணி மேலே குழாயில் நிற்கிறா, அங்கே போகலாம். அங்கே போனா லைலான்னு கூப்பிட்டான், ஓய் அற விட்டா. என்னுடைய காதலுடைய அடி, என்னுடைய தன்மை எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அழுகலாமே, கஷ்டப்படுறதில்லை. அவன் செய்யலாம், அதாவது எவ்வளோ மென்மையான அடி என்னுடைய தாய் கொண்டு, லைலா என்ன அடித்தா பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்தளவுக்கு முகமத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாம், அவன் நாய் வளர்த்தா, நாயை பிடிச்சான். நாய், நீ லைலா விட்டீங்களா? நாய் தானே இது, போய் முத்து கொடுக்குறான். ஏன் லைலா வளர்த்து நாயா? இப்படி அல்லாவை அடையக்கூடியவர்கள் இந்த லைலாவை விட அதிகமாக பெரிய வைக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி லைலாவை மேலே வந்தானது அவனுடைய அத்தா பார்த்தாரு, ஏன்டா அப்படி அலையிறடி அல்லாது எல்லாரும் கேட்டு பார்த்தாரு. லைலா பைத்து முடிச்சு அலைகிறானவன் மேலே மாற்றணுமே, என்ன செய்ய கேட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க, நீ அவன் என்ன செய்ய, காபத்துலா கூப்பிட்டு போ. அங்கே காபத்துலா போட்டாக்கா ஒன்று துவா ஏற்றுக்குள்ளே போடும். போய் சொல்லு. ஆமாம், போய் சொல்கிறா, டே யாரெல்லாம் லைலா இன்னும் தூரமாக்கடாதா அப்படின்னு துவா செய்யறாதுக்கு, யாரெல்லாம் லைலா என்ன பக்கத்தில் உள்ள கிளாஸ் எடுத்து துவாக்கிறாங்க. என்ன சொல்ல, லைலா பக்கத்தில் அக்கடா துவா செய்கிறவன். டே நான் என்ன சொல்லி கூப்பிடுவேனையா? தான் என்னால் முடியாது தான், சொல்ல முடியாது தான், லைலா இல்லாமல் லைலா இருக்க முடியாது. இதே போன்று தான் நாம் அல்லாவை அடையவேன்னு சொன்னால், பைத்தியக்காரன் என்ற பிறகு சொல்லும் அளவுக்கு நீ அல்லாஹ் 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 தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ஒரு நாள் இட்டால் இன்றைக்கோ ஒரு நாள் அல்ல பார்த்து அதை அடைவது சாதாரண விஷயம் அல்ல. பாவா வேலு பாவா உட்காந்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பதிவு அடையிறதுக்கு. ஆனி பாபாட்ட உட்காந்து மண்டிட்டு அவங்கள்ட்ட அமல்கள் வாங்கி இரவு பகலாக பார்க்காம குவைத்தில் உட்காந்து அமல் செஞ்சு என்னங்க அதனுடைய பெருதிபலன் தான் ஹலீஃபாவாகி நிறையா முறிதுகள் இருக்காண்டாக்க காலையில் என்னன்னாக்க அவங்க சேர்ந்து தியாகம்தான். நம்ம பாபாஜி இருந்தாங்க, சொல்லுவாங்க, பாபாஜி சொல்லுவாங்க, இளவுலத்தில் துளுத்திட்டே போகலாம். இளவுலத்தில் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50 ரக்காத் துருவாங்களாம். 50 ரக்காயத்து, 500 ரக்காயத்தில் 50 ரக்காயத்து. நம்ம 2 ரக்காத்துக்குள்ளே பெரும்பாடாக்கு இன்னைக்கு இளவுலத்தில் படுக்கும்போது 50 ரக்காத் துருவாங்களாம். அப்படின்னா தான் இரவு நேரத்தில் நின்று செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் பகலில் அவளுக்கு கொடுப்பான். நல்லா பயன்ச்சு ஆசைப்படுறாரு, எனக்கு தான் பார்க்குறாரு, ஒன்றுமே அவருக்கு புரியலை. என்னடா என்ன இந்த தலைப்பு பேசணுமே, அதாவது அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு, முடிச்சிருக்காரு, இதான் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு கிடைத்த சப்ஜெக்ட் கிடைக்கல. ஆனால் அன்றைக்கி காலையில் அல்லாஹ் அவருக்கு பயானில் தெளிவான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருவா. நல்ல பயன் செய்வார். காலம் என்ன, இரவு நேரத்தில் உட்காந்து கித்தா பார்த்து கஷ்டப்பட்டு பார்த்ததுனால எல்லாம் முடிச்சதுனால.
அதே போல் நம்மளும் இரவுலத்தை விழித்து எல்லாரும் துவா கேட்டிருந்தோ, யாரெல்லாம் எனக்கு இந்த கால் நிறைவேறணும், யாரெல்லாம் எனக்கு இருக்கணும், யாரெல்லாம் உன்னை அடைய வேணும், என்னுடைய தேவையும் பூர்த்தியாகணும் அப்படின்னு போராடுங்க. எல்லாட்ட கிடைக்கும். எந்த போராட்டம் நம்மள்ட்ட இல்லை. பாவா துவாச்சி, பாவா நான் வந்திருக்கேன், இப்படி கடையில் வியாபாரம் கஷ்டமாக இருக்குது, அதில் கஷ்டமாக இருக்குது, பாவா துவாச்சிங்கன்னு வாயில் சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய நடைமுறை எந்த அமலும் கிடையாது. எப்படி அல்ல வாட முடியும்? ஒன்றும் முடியாது. ஒன்றா சொன்ன கஷ்டப்பட்டாதே முடியும். ஆமாம், இன்னும் ஆள் உசுறு உசுராதான். கஷ்டத்துக்கு பின்னாலே லேசு இருக்குது. ஒரு கவிஞர் படிக்கிறாரு, லஸ்தசீல் சாபல் அவுதுலிக்கல் முனா அமன் காதத்தில் ஆமாலும் இல்லாலி சாபிரில். என்னாச்சு புரியுதுங்களா சொல்கிறது? கவனிங்க. என்ன சொன்னாங்க? கஷ்டத்தை நாம் சகித்து கொள்ள வேண்டும். நாம் நாடிய காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் கஷ்டத்தை வச்சுக்கணும். போராடணும். ஏற்கனவே சொல்லிங்க உங்கள்கிட்ட யார் அதுவும் என்ன சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எங்கே சொல்லியிருக்கேன். அவன் சார் சாதாரண ஒரு விவசாயி, கூலி வேலை செய்யக்கூடியவர், ஆனால் தொழுகையாளி. என்ன சார் இப்படி என்னது, அந்த அரசருடைய மகள் பவனி வரும் பொழுது, இளவரசி வரும் பொழுது ரோட்டில் ரெண்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அவளது திரைக்கு உள்ளே இருக்கிறான், யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அவளை எல்லாத்தையும் பார்ப்பான். எதுக்கு? மக்கள் எப்படி இருக்கான்னு பார்க்க அவள் பார்ப்பான். ஆனால் இவங்க யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இவர் நின்று கொண்டு இருக்கும் பொழுது காற்று வேகமாக வீசி அவனுடைய முகம் இவருடைய கல்லில் பட்டுச்சு. பட்டதே தாமதம், உடனே பிடிச்சிக்கிச்சு. சொன்னாங்க இல்லையா, நெஞ்சு அல்லது நெருப்பு பஞ்சு ஒருத்தர் சேர்ந்தவங்க பத்திரமா இல்லையா? அந்த மாதிரி அவளுடைய பார்வை இவர் மீது பட்டு, இவருடைய பார்வை அவன் மீது பட்டு, ஒரு விதமான என்னது இனம் பிரியாத ஒரு பிரியத்தை அல்லாஹ் உள்ளத்தை போட்டு விட்டால் அவர் சொல்கிறாரு, அடைந்தால் அவளைத்தான் அடைவேன் இல்லான்னு இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, பைத்தியம் முடிஞ்சு போச்சு, அரசருடைய மகள் எங்கே, உன்னுடைய அமைப்பு எங்கே, நீ அவளை தூசி கூட ஆக மாட்டிய, உனக்கு எங்கே கிடைக்கும் போது? இல்லை, நான் அழிஞ்சே தெரிவேன். அல்லாட்ட அழுகிறாரு. அவர் அழுகிறாரு, துவா செய்கிறாரு. ஆனால் அரசர் வீட்டுடைய வாசல் பண்ணி நிற்கிறார். ஏப்பா நிற்கிற? இளவரசியை நிற்காம ஆசைப்படுறேன். ஓய் இடைவிட்டார். அதாவது வாசல் காவல் காவலாளி, என்னடா உனக்கு திமிரு, நானே பார்த்ததில்லை, காவலியாளர் இருக்கிறேன், எல்லாமே இருக்கிறேன், எனக்கு பார்க்க கூட பாக்கி கிடைக்கல, நீங்களும் அவளை அடையில் ஆசைப்படுறிய? வைத்தியக்க பட அவ்வளோ பலதளவு விரட்டி அடிக்கப்பட்டால் வந்தார் போனார். ஆனால் அல்லா சொல்கிற அல்லா எனக்கு எப்படி ஆலோசனை அல்லாவுடைய உள்ளத்தில் அந்த தெளிவை கொடுத்துட்டான், எப்படியும் அடைவேன் என்பதாக போராடிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு போராடினாக்க அவருடைய அதற்கேண்டி செய்யக்கூடிய முயற்சி கொஞ்சம் நஞ்சமல்ல, பல முயற்சி. ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அடைவதற்காக வேண்டி அவர் செஞ்ச போராட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரு தடவை என்ன ஆகி போச்சுனாக்கா, அந்த இளவரசிக்கு வைத்த வலி, கடுமையான வைத்த வலி, தாங்க முடியாத வைத்த வலி வந்துடுச்சு. துடிச்சுக்கிட்டு எல்லா வைத்த மக்களை உண்டாகல. கிடைச்சது அந்த பெண் மௌத்தா போயிட்டு அறிவிச்சு பிடிச்சி. அப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்னுடைய காதலி மௌத்தாகவில்லை, ஊரே தண்டிக்குது, மௌத்தா போயிட்டாங்கன்னு தண்டனை அடிக்கிறாங்க, கபல் தோண்டிட்டாங்க, எடுத்து தூக்கி போகிறாங்க. ஆனால் இவருடைய உண்மை சொல்லுது, இல்லை, என்னுடைய காதலி மௌத்தாகலை உள்ள சொல்லுது. காரணம் என்ன? அந்தளவுக்கு முகப்பத்தாச்சாரு அல்லாத கேட்டே இருக்கிறாரு. அல்லா கொடுப்பான்னு விட்டு இதனாலக்க எல்லாரும் போய் அடக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு மனசு இல்லை, அடையாது. என்ன எல்லாரும் அடக்கிட்டு நைட்டு ஜாமத்தில் போய் அந்த கபரை தோண்டி அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டான். வீடு எங்கே இருக்குது? காட்டுக்குள்ளே இருக்குது வீடு. யார் மக்களுடைய நடமாட்டம் இல்லாத இடம், குடிசை வீடு. அந்த வீட்டில் போய் வச்சுட்டு எல்லாரும் துடுக்கிறாரு, யாரெல்லாம் இந்த பெண்ணை அடைய வைக்க போராட்டம் பண்ணி இந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தேன், அந்த பெண்ணுக்கு உயிரை கொடு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் பார்த்து 2 பேர் வழிப்போக்கு 2 வராங்க. அதாக்க அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும், எங்கேயுமே கிடைக்கல. இந்த குடிசையை பார்த்தாக்கா சிபில் வீட்டில் லைட் எரியுது. பார்த்தனாங்க இந்த வீட்டில் தண்ணி அடிக்கணும்னு வராங்க. அவங்க வரதை பார்த்து தெரிஞ்ச ஒன்று இவர் செய்கிறாங்க. அதுவும் சொல்லுவார், அரசர் ஆள் அனுப்பிட்டு அவ்வளோ தெரியுது, நம்ம பிடிச்சி அவ்வளோதான் மோசம் போச்சு. அப்படின்னா வேகமாக போய் ஒழிஞ்சுக்கிட்டா, பின்னாடி ஒழிஞ்சுக்கிறார்.
இந்த உள்ள சவுண்டு கொடுக்குறாங்க. யாரும் வீட்டில் இருக்குது? ஒரு சவுண்டு வரல. உள்ளே போகிறாங்க, ரெண்டு போகிறாங்க, தண்ணி குடிச்சாலுமே போகிறாங்க. இப்போ தான் ஒரு பெண் நிர்வாணமாக அப்படியே சாட்சி வைக்கப்பட்டு அப்படியே படுத்துருக்குது. மேலே ஒரு துணியை போட்டு பொத்திருக்காங்க. என்னம்மா கேட்குறாங்க? ஒன்றும் பதில் காணாம். வாழ்ந்துவாங்க. ஏன் மொத்தா போயிடுச்சோ உண்மை தெரியலையேண்டு ஏதாவது ஒருத்தர் வைத்தியர் என்ன செய்கிறாரு, நாடே பிடிச்சி பார்க்குறாரு. நாடே பிடிச்சி பார்த்த உடனேயும் கொஞ்சம் லேசான துடிப்பு அந்த பெண்ணுட்டு. அவர் என்ன செய்யறாங்க, லேசாக துடிப்பு இருக்குது, உயிர் இருக்குதுப்பா. அதனால போய் வெளியே போய் ஒரு இலையை கசை கொண்டு வந்து வாயில் ஊற்றினார். ஹயாத் வந்துருச்சு. ஹயாத் வந்தோடனே நீங்களே யாருங்கன்னு அந்த அம்மா கேட்குது. நாங்கள் வழிபோக்கர்கள் வந்திருக்கோம். இந்த செய்தியை கேட்ட ஒரு வெளியில் வந்த அது உள்ளே ஓடி வர்றார். ஓடி வந்தோடனே எல்லா நடந்த விஷயம் சொல்கிறாரு. சொன்னோடனே அப்போ அந்த மாதிரி சொல்கிறது, என்ன நீங்கள் நிற்காம முடிச்சுக்கோங்க. ஆமாம், நான் அரசுகிட்ட போக தயாராக இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு? இவர் சொன்ன தியாகம், இவர் செஞ்ச துவா, அல்லாஹ் அழுது கேட்டது. ஒரு சாதாரண குடிமகன் உயர்ந்த இடத்திற்குரிய ஒரு பெண்ணை அவர் என்ன உள்ளத்தில் போட்டால் நாளைனா முயற்சி பண்ணாங்க, கிடைச்சி. அது மாதிரி நமக்கு கிடைக்காதா? அல்லாஹ் கொடுப்பா. அல்லாஹ் அடையது பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் போராடணும். போராட்டம் தான். போராடலன்னா கிடைக்காது. போராட்டம் செய்யணும். அதே நேரத்தில் பொருளாதாரமும் நமக்கு கைவிட்டு போகக்கூடாது. அதுக்கும் போராடணும். ரெண்டு கிடைக்கனாக்கா ரெண்டு ஒன்றுக்குன்னு முன்னாடி தான் ரெண்டு கிடைக்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் பண்ணாக்கா எப்படி அப்துல் ரஹ்மான் ஆஃபர்லியாக இருந்தாங்களோ, எப்படி உஸ்மான் கண்ணீர்லியாக இருந்தாங்களோ, எப்படி தலஹாரிலியாக இருந்தாங்களோ, எப்படி கௌசலாம் இருந்தாங்களோ, எப்படி அபோனி பரம் இருந்தாங்களோ, அதை எப்படி ஆகலாம். கௌசலாம் பெரிய வியாபாரம், ஜவுளி வியாபாரம். அபோனி பெரிய ஜவுளி வியாபாரம். உஸ்மான் கண்ணி பெரிய வியாபாரம். சாதாரண அவங்களாம் இல்லை. ஆனால் எந்த வியாபாரம் தான் சரி, பொருளாதார மக்கள் திருப்பி பார்க்க மாட்டாங்க, அல்லாமல் திருப்பி பார்ப்பாங்க எல்லா நேரத்துலையும். ஒரு தடவை ஒரு சாபி இதாவது தன்னுடைய வியாபாரத்துக்கு போச்சு. ரசூல்லா வராங்க. ரசூல்லா சொல்ல, யார் ரசூல்லா? வியாபாரத்துக்கு போகிறேன். சலாதாருடைய முகத்தை திருப்பிட்டாங்க. இங்கிட்ட சொன்னார், முகத்தை திருப்பிட்டாங்க. 3 திருப்பினோடனே சாபு சொன்னாங்க, நீங்கள் போங்க, ரசூல்லா சொல்லிக்கிறோம் அப்படின்னாங்க. அது பிறகு போயிட்டார். பிறப்பட்டு போனது பின்னாடி சாபா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிரியமான சாபியாச்சே, அவர் வந்து கேட்டார், நீங்கள் முகத்திருப்பி என்ன காரணம்னாக்கா, அதுவா அவர் போன இடத்துல ஒரு மொத்தா போயிடுவார், அதனால் எனக்கு மொத்தா போன வந்து வர்றது எனக்கு வந்து போயிட்டு சொன்னாக்கா நான் மொத்தம் சொல்லிக்க தைரியம் இல்லை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, திருப்பிட்டாங்க. ஆனால் வியாபாரம் கூட திருப்பி வர்றார். சாபம் கேட்டாங்களா, நீங்கள் சொன்னீங்களே மொத்த பண்ணு சொல்லி வந்துட்டேன், அவரே கொடுக்காங்க. வந்தாங்க. அந்த சாபி வந்தாங்க. என்னப்பா இதான் நிகழ்ச்சி நினச்சா? ஆமாம் நினச்சி. என்ன நினச்சி? நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் தங்கினோம். அது பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் 4 பெண்மணி இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வழி இல்லை, உடுத்த உடை இல்லை, எல்லாம் நிர்வாணமாகத்தே இருந்தாங்க, எல்லாம் குடிக்கல பதுங்கி இருந்தாங்க. நான் அதை ஒரு அடிமையை சொல்லி போய் தண்ணி கேட்டேன். அந்த நிலைமையை சொன்னாங்க. உடனே நான் அந்த 4 அடிமையை அனுப்பி 4 பெண்ணை நிற்க முடிச்சு வச்சு அவளுக்கு தேண்டியல் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன். நான் இதுதான் வந்தது. உடனே அந்த பெண் துவாசகா, யாரெல்லாம் இந்த உதவி செஞ்ச அந்த மனிதனுக்கு 1000 கொடுத்துடலாம் அப்படி துவா செஞ்சாங்க. அதனுடைய பிரதிபலிப்பத்தா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தர்மந்தான் உன்னை பாதுகாச்சு. தர்மத்தை உடனே உனக்கு உயிரெல்லாம் கொடுத்தான். அதனால் என்னுடைய கழிப்பில் வந்து முதல்ல நீ மௌத்தால் வந்துச்சு, எப்போ நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காரியம் செய்யோ, துவா கிடைச்சோ உனக்கு எல்லாம் கொடுத்துட்டான். அது மாதிரி ஒரு போராட்டம் நம்மகிட்ட இருந்தால் தான் முன்னேற முடியும். பொருளாதாரம் வேணுங்கிறது போராட்டம் செய்யணும். அல்லாஹ் அடையணுங்கிற இளநிலை தொழுவும் செய்யணும். மண் தலபல்லா சஹர லயாலி, அதாவது உயர்வு வேணும்னாக்கா இளநிலத்தில் விழித்திருக்க வேண்டும், நஃபிலா தொழுதிருக்க வேண்டும். அந்த தொழுகையே பெரும்பாடாக இருக்குது நமக்கு. அஜாத்து அதெல்லாம் ஃபஜ்ருங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தொழணுமா கேட்குறாங்க. இது என்னது? நம்ம நஃப்ஸே காரணம். நம்ம நஃப்ஸுக்கு மாற்றமாக செய்யணும். சாப்பிடணும். அப்படி தான் செஞ்சாலும் முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு போராட்டம் கொண்டு நம்மகிட்ட வரணும். வந்தால் முன்னேற முடியும், இல்லை என்றால் முன்னேற முடியாது. அல்லாஹ்வை அடைவென்றாக்க அப்படி இருக்கணும். ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்காக போகலாம், மக்கள் போகிறாங்க. நானது அப்போ சொல்கிறாரு, யுத்தங்கிறது ஃபர்லாச்சே, நம்மளும் போகலாமா?
அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறது போகுது. என்ன நீ போகலாங்கிற நீ போகலான்னு சொல்கிற நீ ஏன் நீ சொல்கிற நப்சு பார்க்குறாரு. நப்சு கேட்குறாரு, நான் அல்லாவை அடைஞ்சிட்டேன். நான் எப்படி அடைஞ்சேன்டாக்கா சிறுபிராயத்திலேருந்தே என்னது அல்லாஹ் மீது நம்பிக்கை வந்துச்சு. இதுக்கு நிறைய செய்கிறேன் நான், எல்லாமே இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுடைய சூட்சுமத்தையும் அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான். நப்சே நீ என்ன சொல்கிற, என்னது இதுக்கு போக சொல்கிறிய? நப்சு சொல்லிச்சான், நீ தனிமையில் இருக்கிற, நோம்பு நிறைய வைக்கிற, எல்லாரோட சேர்ந்து கொண்டாங்க சந்தோஷமாக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம், நப்சே உன்னுடைய இருப்பத்தில் வர முடியாது, நான் தனியாகத்தான் போவேன். அப்படியே நப்சு சொல்லுதா, பரவாயில்ல தனியாக போல பரவாயில்ல போ, இப்பயும் நீ போ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுவா, அதாவது 10 பேர் சேர்ந்து ஒன்றா சோலாக்கணும், வெறும் 3 நோயெல்லாம் செய்யணும், நீ 10 பேர் சேர்ந்து நீ ஆக்கணும். நீ அதில் கொஞ்ச நாளா இல்லை, அப்படி போனாலும் நான் தனியாக தான் ஆக்கி சாப்பிடுவேன், அவன் யாரும் செய்ய மாட்டேன், குடிச்சிட மாட்டேன். அப்படியே சொல்கிற, இருந்தாலும் போ சொல்லுதான். என்ன சொல்லு. அப்போ அதுக்கு மேலே நான் உனக்கு சொல்ல பேச மாட்டேன்னு நப்சு. இப்போ அல்லாது கேட்டாங்க, யாரெல்லாம் நப்சுடைய சுற்றுலா அறியக்கூடிய ஆற்றல் கொடுத்த, நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் இப்பொழுது சொல்லுது இருந்தாலும் போகுதே, என்ன காரணம்? இப்போ அல்லா சொன்னானா, உன் நப்சு ஓன்ட்டு இருந்து படாத பாடுபடுது, அது யுத்தத்தில் போய் நீ முகத்தா போயிட்டாக்க நான் போயிடுவேன்ல, ஆமாம் உன்னை டெய்லி செத்து சாகிறத விட ஒரே போகிற நல்லது, அதனால தான் போகிற சொல்லிட்டான். அப்போ தான் அல்லாஹ் சுக்ரா செஞ்சு, யாரெல்லாம் என்னை என்னது எங்கே போனாலும் எது போனாலும் நப்சுக்கு மாட்டவனுக்கு துவாச்சினாங்க. அந்த மாதிரி நப்சு ஒன்று சொல்லும், நப்சு பேச்சு கேட்டோம்னா போச்சு. ஆமாம், ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது, நான் நப்சு சொல்லலாம் சாப்பிடுங்க இல்லை. அபூஹுரைரா தான் ஒரு ஊருக்கு போனாங்களாம், இப்போ ரசூலுல்லாஹ் பின்னாடி. அப்போ அருமையான ஆட்டு இறைச்சி குறிச்சு இருந்தாங்களாம், சாப்பிட சொன்னாங்களாம், முடியாதுட்டாங்களாம். ஏன் முடியாது சொல்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த இதையும் சுவைக்காமல் அவங்களை பார்த்தாயிட்டாங்க. அந்த நான் சுவைக்கணுமா? கிடைக்காம போயிடும். உமர்லியா நடந்தது கடுமையான வெயில் நேரம், அதாவது வர்றாங்க, தாகமாக இருக்குது, தண்ணி கொண்டு வந்தாங்க, கொண்டு தண்ணி கேட்டாங்க. ஒரு சாபி குளிர்ந்த தண்ணியில் தேனை கலந்து கொள்ள கொடுக்குறாரு. இப்படி இருக்கும், ரொம்ப பத்திரமாக இருக்கும். இதை பார்த்தாங்க, கேட்டாங்க, இது என்ன தேன் கேட்டாங்க. நல்லா குளிர்ந்த தேன், குளிர்ந்த தண்ணியில் தேனை கலந்துருக்காங்க. வேணாம், மறுகுலத்தில் சொர்க்கத்தில் அணியக்கூடியது இங்கே அரைச்சினாக்க அங்கே கிடைக்காம போயிடுமே, வேணான்ட்டாங்க. காரணம் என்ன? இந்த உலகத்தில் அது போராடுறதுக்கு தயாராகணும், பொறுமையாளருக்கு தயாராகணும், அதில் அல்லாஹ் அடையிறதுக்கும் தயாராகணும். எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் எல்லாம் முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? முழுமையாக ஷேகிடத்தில் தண்ணி ஒப்படைக்க வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டால் எந்த ஷேகும் தன்னுடைய முறிதுகள் வீணாக போகிறதுக்கு துவா செய்ய மாட்டாங்க, ஆலோசனை கொடுக்க மாட்டார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த மஜ்லிஸில் உட்கார்றது அல்லாஹ்வை அடைவதற்கான வர்றோம், நிறைய தொழுகணும். இஷாவுக்கு முன்னாடி தூக்கம் வரல, ஒரு தப்பி கட்டு. அம்மாவா நைட்டு தூக்கமே இல்லை, என்ன செய்வர? நான் 12 மணி பார்த்து தூக்கமே இல்லை, என்ன செய்வ? சினிமா பார்ப்பேன், ஃபோனை போட்டுக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பேன். ஏன் நோண்டுற? அது தூக்கி போடு, ஒது செய்யி, 2 தொழு, சலா தொழு சொல்லு, போது. ஆனால் மனசு வருமா? நப்சு வேணாம், எதுக்கு அதெல்லாம் செய்கிற அப்படின்னு நப்சு சொல்லும். நீ மாற்று, அதை மாற்றி கொடு, இன்ஷா அல்லாஹ் அதை மாற்றிருப்பான். அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக, நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் எல்லா விதமான சைப்புத்தன்மையோடு இருந்து அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பெரியவங்களுக்கு முன்னால் நம்ம உட்காந்துருக்கோம், நம்முடைய தவஜுகாத்து போட்டாலே நமக்கு இன்ஷா அல்லாஹ் பாட்டத்துக்கு உண்டாக்குவான். அல்லாஹ் நம்ம கோல்ச்சிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாபா அவர்களுடைய திக்ர் மஜ்லிஸு, சஜரா, துவா எல்லாமே பாபா செய்வாங்க. எல்லாம் கொஞ்சம் சொல்லலாம்.